கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் யார்? வாசிங்க, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் யார்? அவர் தேவன் அல்லவா? நிராகரிக்கப்பட்டவர் யார்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு பேசுகிறார், மனுஷனாய் நின்று கொண்டு கர்த்தர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து மனுஷனாய் நின்று கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பார்த்து, அந்த தேசத்தை பார்த்து, அந்த நகரத்தை பார்த்து பேசுறாரு. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்கிறவளே. அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் தான் அனுப்பிச்சேன், எல்லா தீர்க்கதரிசிகளையும் நான் தான் உன்னிடத்துல அனுப்பினேன், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக தேவன் சேர்த்துக்கொள்ள பார்த்தாருன்னு சொல்லல, அவரு நான் சொல்றாரு. நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அடுத்து சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும், சொல்லும் காலம் வரும் அளவும் யாரை பார்க்க மாட்டாங்க? இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை இன்னைக்கும் கிரியை பண்றதான வார்த்தை. என்னைக்கு இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலையோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு யாருன்னு என்ன பண்ணாது, அவனுக்கு தெரிய போறதும் கிடையாது, சபைக்கு தெரிய போறதும் கிடையாது. பாருங்க, பூலோகத்துல அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்திலே சமாதானம் உண்டாக்குமா? பாருங்க, பரலோகத்துல எப்பயுமே சமாதானம் தானே இருக்கும். பரலோகத்துல சமாதானம், சந்தோஷம் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம்ல, கிடையாது. என்னைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அந்த பர்பஸ் இங்க எப்ப முடியுதோ, அதாவது எல்லா சத்துருக்களுடைய அவருடைய பாதபடியாக்கி அவர் போட்டு முடிக்கும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும். அவர் இதுக்காய் வந்து தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்துட்டு அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் வீட்டிலிருந்து சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதனுடைய அந்த பர்பஸ் என்னைக்கு பூலோகத்தில் நிறைவேறுதோ அன்னைக்கு தான் பரலோகத்தில் சமாதானம் உண்டாகும். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, ஒரு கூட்டமோ ஏற்றுக்கொள்ளல, ஆனால் ஒரு கூட்டமோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க. என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு கழுதை குட்டியாகிய மறையின் மேல் ஏறி போகும் பொழுது சொல்லப்படுகிற காரியம் இல்லை, அது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த, என்னைக்கு மனுஷன் இயேசுவை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவனை எதிர்ப்பாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. பாருங்க, கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சில அவரை நோக்கி, போதகர் தான் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க கர்த்தர், என்ன போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. உனக்கு தெரியலன்னா விட்டுடு, இந்த கல்லு கூட அந்த சத்தியத்தை என்ன பண்ணும், அறிந்து கொண்டு பேசும். பாலகர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி என்ன பண்றார் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போது என்ன சொல்லப்பட்டுச்சு? ஒரு வாழ்த்துதல், பரலோகம் ஒரு வாழ்த்துதலை செலுத்துது. எங்க நீங்க வாசிப்பீங்க? லூக்கா 2:14 இப்படி வாசிப்பீங்க. லூக்கா 2:14 கிறிஸ்து பிறந்த போது பரலோகம் எப்படி வாழ்த்துது பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக. பாருங்க, தேவனோடு கூட காணப்பட்டதான
மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்பட்டதான அந்த தடை சுவரை உடைக்கும்படியா, நம்மளை ரெக்கன்சில் பண்ணும்படியா, தேவனோடு கூட நம்மளை ரெக்கன்சில் இணைக்கும்படியாக, தேவன் நம்மளை அங்கீகரிக்கும்படியாய் அவரே ஒரு காரியத்தை என்ன பண்ணாரு, இறங்கி வந்து செய்யும் பொழுது வேதம் சொல்லுது இது நற்செய்தி. போன வாரம் எடுத்த நான் உங்களுக்கு கர்த்தர் என்று சொல்லி அவரை சொல்லுகிறது தான், ஐடென்டிஃபை பண்றது தான் நற்செய்தி என்று சொல்லி. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது அவர் கீழே வந்தபோது பரலோகம் எப்படியாய் வாழ்த்துதான், என்ன பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா பூமியிலே சமாதானம் உண்டு பண்ணுகிறதற்கான வாய்ப்பு வழி இப்பொழுது உண்டானது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 30-31 வருஷம் கடந்து போச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, அநேக பிரசங்கம் பண்றாரு, அநேக அற்புதங்களை செய்யறாரு, மரித்தவனை உயிரோட எழுப்புறாரு. ஆனா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா கர்த்தர் தான் எங்களுக்காக வந்தார் என்று சொல்லி ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கும். அப்படின்னு அர்த்தம், நீங்க என்ன வச்சுதான் கட்டணும் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்துக்கு போறது, ஆனா அந்த மூளைக்கல்லையே நீங்க தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப ஒரு கூட்டமும் பாத்தீங்கன்னா சொல்லுது, இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பரலோகத்திலே சமாதானம் இப்ப உண்டாவதாக என்று சொல்றாங்க. அப்ப ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுது, அவங்க சொல்றாங்க பரலோகத்திலே சமாதானம் உண்டாகணும்ட்டு. அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் பாத்தீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா எதிரிகள் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க, அவருடைய பாதபடியாக்கி போட்டிருப்பாங்க. அதனால்தான் கொரிந்தியர்ல ஒரு வசனம் காணப்படும், என்னன்னா மரணமே உன் கூறுங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆனா அந்த வசனம் எப்ப நிறைவேறணும் அந்த வசனம் சொல்லுது தெரியுமா, நாம் எல்லாம் அதே மாதிரி எழுந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்றதான வசனம் நிறைவேறும். அப்ப முதற் பலனாகிய இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. அவரை சார்ந்து கொண்டிருக்கிற நம்புகிற அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு நாள் எழும்பும் பொழுது பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்றதான வார்த்தை அன்னைக்கு நிறைவேறுமா. அப்ப பரலோகத்தில் அது மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கும். ஆச்சரியம். பரலோகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பூமியினாலே சமாதானம் இல்லாமல் காணப்படுது. ஏன், பரலோகத்தின் ராஜா இங்க கீழே இறங்கினாரு, ஏற்றுக்கொள்றவர்களோ வெகு சிலராய் காணப்பட்டாங்க.